புறத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே புத்தகம் பறந்திடும் ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே புத்தகம் பறந்திடும் ஆத்தா அம்மைய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அம்மைய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திருக்காத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திருக்காத்தா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மைய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அம்மைய குரல் கொடுத்தா அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திருக்காத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திருக்காத்தா ஓம் சக்தி ஓம் ஆதிபார சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் அபய குரல் கொடுத்து அந்த நிறம் ஓடி வரும் அபயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் பறந்திடும் ஆத்தா நிறைந்தவளை எங்க முத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம்மா நிறைந்தவளை எங்க முத்து மாரியம்மா எல்லோரையும் வாழ வைக்கிற சமயபுரம் மாரியம் அத்தோரமாத்தா கத்தி இருப்பான் அன்பான நம்மள பத்து வச்சிப்பான் அத்தோரமாத்தா கத்தி இருப்பான் அன்பான நம்மளது கத்தி வச்சிப்பான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அபய குரல் கொடுத்த அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திருக்காத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் பறந்திடும் ஆத்தா அத்தோடு பத்தாக கட்டக்கட்டே நீங்க பொம்மை முட்டிக்க வழி மோசக்கண்ணே அத்தோடு பத்தாக கட்டக்கட்டே நீங்க பொம்மை முட்டிக்க வழி மோசக்கண்ணே அருளாகி உருவாகி ஆதி வந்தே சமயபுரத்தாலே கண்டு கண்டே அருளாகி உருவாகி ஆதி வந்தே சமயபுரத்தாலே கண்டு கண்டே ஓம் சக்தி ஓம் ஆதிபார சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் அம்மைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஒட்டி வரும் சமயபுரத்து ஆத்தா அருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் பறந்திடும் காத்தா பேரன்பு கொண்ட பெரியவர்களை பெரும் மதிப்புகளை தாய்மார்களை நாடு போற்றும் நல்லவர்களை ஊர் போற்றும் உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலை விடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருங்குடி மக்களை ஆன்றோர்களை சான்றோர்களை ஊர் பெரியவர்களை ஊர் முக்கியஸ்தர்களை ஊர் நாட்டாமை அவர்களை இந்த நாடகத்தை பிரார்த்தனை நட வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் சிவசங்கரி 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 புதல்வன் கோகுல் அவரது குடும்பத்தினருக்கும் எங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ஸ்ரீ கணபதி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் ஊழியருக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேளங்களை இசைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளவர்களுக்கும் அன்பு அப்பா அருமை தங்கராஜ் அவரது நாடக கலைஞர் சார்பாகவும் அன்பொன்னா நைனா கோபி அவரது நாடக கலைஞர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கும் அன்பொன்னா VSK யூடியூப் சேனல் அன்பொன்னா சுந்தரவளுக்கும் எங்களது நாடக கலைகள் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு ஆயுமகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அந்த அங்காள பரமேஸ்வரர் வணங்கிவிட்டு தாயே மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டுமைத்து
திரிசூலியே டொய், 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 டொய். சித்தாங்கு ஆடை கட்டி தாயை சிங்கரதம் மீதேறி. சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கரதம் மீதேறி. சித்தாங்கு ஆடை கட்டி தாயை சிங்கரதம் மீதேறி. தேரோடு வீதியிலே தாயை அழகாக வருபவளே. அம்மம்மா நிறைய சுந்தரியே தாயே நாட ஈஸ்வரியே. ஆமா. நிறைய சுந்தரியே நாட ஈஸ்வரியே. அடிவரும் தேரிலே தாயை அழகாக வருபவளே. அம்மம்மா நூறு அங்காடியே ஆமாளி திரிசூலியே. ஆலய வாசலிலே உனக்கு அலங்கார தோரணமா. அங்காள ஈஸ்வருக்கு அபிஷேக பூஜைகளா. ஆதி வரும் தேரினிலே நீ அசைந்து வரும் கோலமப்பா. ஆயிரம் கண்கள் கொண்டவளே என் அம்மாள ஈஸ்வரியே. திருவிளக்கின் ஒளியினிலே தாயை திருவாக்கு சொல்லிடமா. திருவிளக்கு ஒளியினிலே நீ அருள்வாக்கு சொல்லிடம்மா. திருவிளக்கின் ஒளியினிலே தாயை திருவாக்கு சொல்லிடமா. அவிளக்கின் ஒளியினிலே தாயை துறை தீர்த்திடம்மா. அமர்ந்து காத்திடம்மா. தாயே துறை தீர்த்திடம்மா. ஆமா. அமர்ந்து காத்திடம்மா. எங்க துறை தீர்த்திடம்மா. அலையனூர் அங்காளியே தாயை அருளாதி வருபவளே. அம்மம்மா அலையனூர் நூறு அங்காடியே ஆமாளி திரிசூலியே. அலையனூர் அங்காளியே ஆமாளி திரிசூலியே. சூப்பர் அண்ணே. நன்றி நன்றி நன்றி. அப்படி இருந்தாலும் அண்ணே தங்கராஸ் அண்ணே தங்கராசியா பேர் என்ன மாத்தலையா? எங்கன்னு மாத்திரலாம் இல்லை நொங்குன்னு வண்டி. அண்ணே அப்படி இருந்தாலும் எல்லா மலை இறைவன் அந்த ஹரிஹரசுதன் ஐயனை எப்படி வணங்கிவிட்டு ரமணே இல்லை இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஹல்ல ஹல்ல இருமுடிதாகி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ. இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் உன் திருவடியை காண வந்தோ. உன் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டில் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டில் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம். ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்து சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு ஐயப்பமார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார். சாமியே ஐயப்போ ஐயப்போ
பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்தேன். இருமுடியதுந்து எருமீறி வந்து ஒரு மனதாக பேட்டை துள்ளி அருமை நண்பனம் மாமரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவோம் சுவாமியே. ஐயப்போ ஐயப்போ சாமியே. அழுதை ஏற்றம் ஏறும் போது அருகர் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் புலி ஏறிய வந்திடுவார் மங்கனி ஏறி வந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே இருநதி பம்பை கந்திடுவார் சுவாமியே. ஐயப்போ ஐயப்போ சாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சங்கரன் என்று ஏறிடுவார் சங்கரம் என்று ஏறிடுவார். நீலிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கு ஒரு காவலனாக இருப்பார் தேகபலம்தான் ராகவனந்தாம் தேகபலம்தான் ராகவனந்தாம் தேகபலம்தான் என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவார் பாதபலம்தான் என்றால் அவனும் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காத்திடுவார் சாமியே. ஐயப்போ ஐயப்போ சாமியே. சபரி பீடமை வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரமத்தியாரில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தன்னை நெருங்கிடுவார் அந்த 18 படி மீது ஏறிடுவார் கதியன்று அவனை சரணடைவார் மதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார். சின்ன சின்னத்தை அடுத்து சித்தும் மாலை எடுத்து பாடுகிறது சின்ன சின்னத்தை அடுத்து சித்தும் மாலை எடுத்து பொருள் சாமி சரணம் மல வசனுக்கு செய்யப்புக்கு இங்கே பேட்டி துளி பம்பையிலே கேட்டாமாடி நல்ல முகத்திட்ட பாடி பொருள் சாமி சரணம் மல வசனுக்கு வாழ்த்திட்ட பாடி சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சாமியே ஐயப்போ. மதுரை ஜில்லா ஆனமலை வத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டி நன்றிங்கம்மா ஆனமலை வத்தக்கடை அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டி சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியில் பிறந்தவன் அண்ணே சங்கராசனை வானே எனது பேரு சேதுபதி சேதுபதி எனது மனையாளி பேரு செம்பாகி செம்பாயி அண்ணே ஆ, அன்பு தம்பி சுப்பிரமணிய அவர்கள் எனக்காக 50 செலவு அளித்து கௌரவப்படுத்தினார்கள் அவரது குடும்பம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழையடி வாழையாக வாழை வாழ்த்திக் கொண்டு அண்ணே வானே நான் எதில் விட்டேன் என்ன வாயில விட்டீங்க யாரு? செம்பாய் 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 நம்ம பொண்டாட்டி எடுத்து எரிஞ்சுக்கோ மொட்டை மண்டை தெரிச்சு இல்லைண்ணே உங்க பொண்டாட்டி பொண்டாட்டி ஆ ஆ. அண்ணே ஆ. எனது பேரு சேதுபதி சேதுபதி எனது மனையார் பேர் செம்பாயி செம்பாய் எனக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன சரி குழந்தை செல்வம் இல்லை இல்ல ஆனால் இப்பொழுது ஆ, என்னுடைய குலதெய்வம் சரி அந்த கள்ளழகர் அருளாலும் ஆமா அந்த மதுரை மீனாட்சி அருளாலும் சரி அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கியா சரி ஓ பட்டி கிடக்கார ஓ சொல்லுங்கண்ணே எனக்கு குழந்தை பிறந்திருச்சியா உங்களுக்கா பொண்டாட்டிக்கா யோ ஆ? என்னுடைய ஒத்துழைப்பினால் எனது மனையாளுக்கு ஆ, தை மாதம் 3ஆம் தேதி சரி நிறைந்த வெள்ளிக்கிழமை ஆமா என் மகன் பிறந்த தினம் சரி அண்ணே அண்ணே அதே தை மாதம் 3ஆம் தேதி 3ஆம் தேதி
மதுரை மாவட்டம் ஆமா உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு சரி மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு ஏண்டா டேய் ஆ, ஏண்டா கேனப்பையில அண்ணே ஏண்டா கிறுக்கு பையில எனக்கு தேவையா ஏண்டா மொட்டை மண்டையா வணக்கம்ண்ணே டேய் நீ வணக்கம் வணக்கம் சோத்த தின்னே சோத்தட்டு வேற தின்றியாடா இன்னைக்கு தான் புரோட்டா 2 இட்லி சாப்பிட்டேன் புரோட்டா இட்லி சாப்பிட்டியா ஆமா சூர்யா ஹோட்டல்ல அண்ணே ஆ, உங்களை நான் கேட்கலங்க அப்படி சொல்லுங்க என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டாயா ஓ பொண்டாட்டி ஆமாங்க ஆ, டேய் ஏய் ஏண்டா டேய் டேய் இப்படி ஊரு புறா மாடு பிடிக்க போறேன் அழகிரியே அலையிறியே சண்டாளா சண்டாளா போற வழியில ஆ, நீ மாடு முட்டி செத்து போயிட்டினா போயிட்டா செத்து போயிட்டேன் பாடையில தூக்க வேண்டியதே அது ஆமாமா அது வந்து நான் சொல்லக்கூடாது ஏவாய் அண்ணே என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டா ஓ பொண்டாட்டி டேய் ஏய் நீ மாடு பிடிக்க போறேன்னு போய் போய் மாடு முட்டி செத்து போயிட்டினா செத்து போயிட்டா நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி சரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்காயா அம்மையா நீ செத்து போயிட்டினா என் குடும்பத்தை யாரா பாது கேட்டா என் பொண்டாட்டி ஆஹா அண்ணே ஆமாண்ணே திமிரு பிடிச்சவன் அந்த சேதுபதி அவன் பார்த்தாவே தெரியுதுண்ணே எதையா பார்த்த இல்ல ஆளு உயரத்தை பார்த்தா உடம்ப பார்த்தா திமிரு பிடிச்ச ஆள் மாதிரி தான் தெரியுது திமிரு பிடிச்சவன் அந்த சேதுபதி ஆமா ஆமா என் பொண்டாட்டி பேச்ச கேட்கல கேட்கல கேட்டிருந்தா நம்ம ஏன் இப்படி இருக்கோம் ஆமா ஆ. நேரா கிளம்பியாச்சு எங்க மாடு பிடிப்பதற்காக சரி களத்துக்கு போயாச்சுங்க ஆமா களத்துல இறங்கியாச்சியா சரி விதவிதமான மாடு ஆமா இந்த மாட்டை பிடிக்கலாமா ஐயா அந்த மாட்டை பிடிக்கலாமா ஆயிரம் இல்ல எந்த மாட்டையா பிடிக்கலாம்னு யோசனைங்க சரி அண்ணே ஆமாண்ணே மாடு பிடிக்க போன இடத்துல ஆ. தடுமாற்றம் வந்துருச்சியா எப்படியா என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் என் பொண்டாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சியா என் மாடு பிடிக்கிற போது அந்த ஞாபகம் வரலாமா அண்ணே ஆ? எப்படியாப்பட்ட இடம் எப்படி குத்துச்சுனா குடல் போற பொதன்னு வெளியே வரும். தருணம் தப்புனா மரணம் அப்படியாப்பட்ட இடத்துல ஆ. என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சுனா சரி என்ன காரணம் தெரியுமா என்னய்யா என் மனைவியை நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணையா ஐயா யாயா லவ் பண்ணியா ஏன் லவ்னு உனக்கு கசக்குமா இல்ல பார்த்தா தெரியுது அப்படிதான் தெரியுது யோ ஆ. இவன் மாமியாட்ட பொண்ணு இல்ல நான் எங்கன பொண்ணு கேட்டு போனேன் இல்லைன்னு அதுக்கு போனி இல்ல ஆமா 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 உன் மனைவி காதலிச்சு கல்யாணம் பண்ண நான் காதலிக்கலண்ணே அப்படியா ஆமாண்ணே அண்ணே ஆ. காதலிச்சு பாருங்க எனக்கு தெரியாதுண்ணே அட சொல்ற கேளியா மூணு காசு சொல்லுண்ணே 4 காசு சரி. காதலிச்சு பாரியா சரி வாழ்க்கை உண்மையிலுமே சுகமா இருக்கும் எனக்கு அடி வாங்க தெம்பு இல்லைண்ணே ஓ ஆ? உன்னை கள்ள காதலை செய்ய சொல்ல சரி. உன் பொண்டாடி தான் செய்ய சொன்னேன் அப்படியா அண்ணே சரிண்ணே என் மனைவி நினைக்கும் பொழுது ஆ. எப்படி தெரியுமா எப்படி ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயோ தேடும் திங்களே வட்ட வட்டு பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கன்னங்களில் உண்ணுகின்ற தேன் எடுத்து வா
சரிண்ணே. இந்த சேதுபதியாகப்பட்டவன் ஆமா. எங்க பிறந்தேன், எங்கே, எனக்கு என்ன விழா பிடிக்கும், என்னய்யா, என்ன விழா தெரியும், என்ன எடுத்து சொல்லணும்ல. சொல்லுங்க சொல்லுங்க. அந்த வேலையை சரியா செய்யணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. போலாமா? போலானே. ஹல் 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 சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு. இந்த சேதுபதி பிறந்தது தென்னாடு. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு. இந்த சேதுபதி பிறந்த தென்னாடு. தெக்கத்தி கல்லனடா, தெக்கத்தி கல்லனடா. இந்த சேதுபதி தென்னாட்டு வீரனடா. தென்னாட்டு வீரனடா. எனக்கு ஆனமல ஒத்தக்கடை, ஆனமல ஒத்தக்கடை. இந்த சேதுபதிக்கு அருகிருக்கும் சக்கம்பட்டி. இன்னைக்கு அருகருக்கும் சக்கம்பட்டி. ஒயிலாட்டக்காரனடா, ஒயிலாட்டக்காரனடா. இந்த சேதுபதி ஒயிலாட்டாடு வந்தா. ஒயிலாட்டம் ஆடு வேண்டாம். மாடுபுடி வீரனடா, மாடுபுடி வீரனடா. இந்த சேதுபதி மயிலக்கார சூரனடா. மயிலக்கால சூரனடா. சேதுபதி நாட்டுக்காரன்டா, சேதுபதி சிவகங்க சிவக்காரன்டா. சேதுபதி நாட்டுக்காரனா, சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரனா. சேதுபதி நாட்டுக்காரன்டா, சேதுபதி சிவகங்க சிவக்காரன்டா. சேதுபதி நாட்டுக்காரனா, சேதுபதி சிவகங்கை நாட்டுக்காரனா. ஆமா ஆமா. ஆஹா. ஒயிலாட்டக்காரனடா, சேதுபதி ஒயிலாட்டத்தாடு வேண்டா. நானும் ஒயிலாட்டம் ஆடு வேண்டாம். ஆடுபுடி வீரனடா, சேதுபதி மயிலக்கார சூரனடா. அடுபடி வீரனடா, அடுபடி சூரனடா. நக்கத்த சிங்கமடா, சேதுபதி தென்னாட்டு வீரனடா. அடுபடி தென்னாட்டு காரணமா. அப்படியா? ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஆ ஏய் ஏய் ஏய். அண்ணே, ஆமாண்ணே. ஆனமலை ஒத்தக்கடை, சரி. அதன் அருகாமல் இருக்கின்ற சக்கம்பட்டி. சக்கம்பட்டி. சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற ஆ சிட்டாம்பட்டியிலே பிறந்தவையா இந்த சேதுபதி. சரி. யோ பெட்டிக்கார, வாங்கண்ணே. காலைல தூங்கி வச்சவனே. ஆமா. இல்ல எங்க போவ நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. சொல்லு பாப்போம். இந்த ரெட்டை புளிய மரம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டீ கடை இருக்குது ஒன்று அங்கே. ஆ, அந்த கடைக்கு தான் காலையில் எழுந்திரிச்சு டீ கடைக்கு தான் போகிறது. அதன் பிறகு அதன் பிறகு டீ கடைக்கு தான் போவேன். நீலாம் உருப்பிடுவியா? ஏனே? யோ ஆ? நீலாம் பொழப்பியாயா? நான் எங்கண்ணே பொழப்பேன்? அண்ணே, ஆ, நான் எங்க தெரியுமா போவேன்? எங்கேயா? இந்த ஊர்ல எங்கடா திறந்து கிடக்கும், என்னது? எங்கடா வாய வைக்கலாம் அலைவையா? யார் நல்ல மனசையா நீ? யோ சை. ஆ? காலங்காத்தால சாராயம், ஆ, கல்லு, சரி. கஞ்சா, போத, அடே ஆ? அத இதெல்லாம் எங்கடா கிடைக்கும்னு ஆ, தேடி தேடி அலைவேன் அந்த சேதுபதி. சரி. அது மட்டுமா ஆமா அண்ணே, அண்ணே. காலையில் தூங்கி எந்திரிச்சவனே ஆமா. நான் முகம் கழுவுறதே சாராயங்க. கொப்பா கொப்பாவா? இல்ல 30 குடத்துக்கு மேல வேணுமே. வாய் கொப்பளிக்கு சாராயம் தான். சரி. எப்படி தெரியுமா? எப்படி? எனக்கு பானையிலே பானையிலே சாராயமா, சாராயமா சாராயமா, சாராயமா. போதையத்தும் எனக்கு பணமாடா. பானையிலே எனக்கு சாராயமா ஏய், சாராயமா. சாராயமா, அடடா, அடடா. பானையிலே பானையிலே சாராயமா, சாராயமா சாராயமா, சாராயமா. போதையத்தும் எனக்கு பணமாடா. பானையிலே
அத்தியிலே சாராயமா 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 போதையது எனக்கு மனமடா எனக்கு சாராயமா சாராயமா கணக்கு வட்டியமா அத்தியிலே சாராயமா 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 பிடியில எனக்கு சாராயமா சாராயமா எழுத்து வேலையில எனக்கு மறிகரியா அழகிலே அழகிலே சாராயமா ஓ பெட்டிக்கார எங்க போனாலும் விட மாட்டோம்ல. அப்படியா? ஆமா ஆமா. அண்ணே அண்ணே பத்தலங்க என்னது போத ஏறலையா? பத்தாதானே உங்க உடம்புக்கு? ஆமா ஆ. அண்ணே ஆ. இந்த உடம்புக்கு பத்துமா? எப்படின்னே பார்த்தேன். பத்தலங்க பத்தாது. குடங்குடமா குடிச்சேன். ஆ. ஊரியலா குடிச்சையா? ஊரில் குடிக்காம இருக்க மாட்டியே. ஆமா ஆ. அண்ணே ஆ. 80 ஊரியல் சாராயம் தேங்காய் பால். ஆ. இந்த உடம்புக்கு பத்துமா? பத்தாதானே. நேரா கிளம்பிட்டேன் எங்க? பனங்காட்டுக்கு. சரி பனங்காட்டுல போய் போய் பனமரத்து மேல ஏறி ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல ஒத்தாளா ஆஹா எடகட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? உங்களுக்கு தான் தெரியும். இந்த தேகம் தேக்கு மரமாட்ட இருக்குமியா? தேக்கு மரம் மாதிரி இருக்கும். அப்படி வளர்த்த உடம்புங்க. சரி அண்ணே அண்ணே பனமரத்து மேல ஏறணும், ஏறணும், கல்ல இறக்கணும், இறக்கணும், ராவா சாத்தனமியா? சாத்தணும். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பவனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பால் நழுவி கீழே விழுந்து பாலாய் போனதே. நானும் பவனி இறக்க போறேன். பனமரத்து மேல ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பவனி இறக்க போறேன். தானானே தானே நந்தி தானானா, தானானே தானே நந்தி தானானா. தானானே தானே தன்னே தானானா, தானானே தானே தன்னே தானானா. தமர அடடாக்கள் குடிச்சி குடிச்சி கண்டு குடிச்சு உதயறி மறந்த செதுமதி. அட ஒத்த மரம் அடடாக்கள் குடிச்சு தமர அடடாக்கள் குடிச்சி குடிச்சி உதயறி மறந்த செதுமதி. ஓடி வாங்க அடா சேதுபதி தமர அடடாக்கள் குடிச்சி குடிச்சி உதயறி மறந்த செதுமதி. ரொப்பா போத பத்தலையா? பத்தாதானே. ஒரு மரத்து கல்ல குடிச்சேன், பத்தல. பத்தாதுல. 10 மரத்து கல்லி சேர்த்து குடிச்சையா? சரி அதுவும் பத்தலங்க. பத்தாதானே. யோ பெட்டிக்கார வாங்கண்ணே. இம்பிட்டு அறிவா பேசுறியே, அம்மனே உனக்கு கசக்க தெரியுமா? அது தெரிஞ்ச நான் ஏன்னா இங்க வர்றேன். அண்ணே ஆமா நான் எப்படி தெரியுமா? யோ வானே. காலையில ஒரு கசக்கு, சரி மதியானம் ஒரு கசக்கு, ஆஹா சாயங்காலம் ஒரு கசக்கு. உனக்கு வேற பொழப்பு இல்லையா? அண்ணே ஆ. இன்னைக்கு நாடகம் ஆமா கோபின வாழ்க சரி. பக்கத்துல வாங்கி கொடுத்துருக்காரு. ஆ. வரும்போது கூட ஆ. ஒரு கசகல் தாயா. நீ நல்ல மனுஷையா. 8 மணிக்கு ஆ? அண்ணே வானே. என் கசகளை பாராட்டி அம்மா ஆனா இதுக்காக தர்றாங்க பாரு. 50 செல்வம் அழைத்து அன்பு உள்ளம் ஸ்ரீ கணபதி ஆடியோஸ் பாம்பாட்டிப்பட்டி சேர்ந்த ஸ்ரீ கணபதி ஆடியோஸ் பாலு பாலனே. அன்பு உள்ளங்கள் 50 செல்வம் அளித்துள்ளார்கள். அவளுக்கு எங்களை கலை குடும்ப சார்பாக நன்றிகள் வணக்கம். யோ பெட்டி நீ எதை சொல்ற? நீங்க எதை சொல்றீங்க? நான் கஞ்சாவை சொன்னையா? அப்படிங்க. நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டோம்னே. அப்படியா? ஆமாண்ணே. நான் தான் கஞ்சா குடி. சீ யோ என்னையா? இல்ல கஞ்சானே எனக்கு பிடிக்காதுண்ணே. அதான். அப்படியா? ஆமாண்ணே. நான் தான் கஞ்சா குடி. அடடா போதையிலே 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 போதையில்லை போகையிலே போதையில்லை அடடா இந்த செதுபதி கஞ்சா குடி அடடா போதையிலே 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 போகையிலே ஓடி வாங்க சங்கால சேதுபதி அடடா அட்டல்ல அடடா ஒரு மகத்தி ஒரு மகத்தி அடிவழகு அந்த செதுபதி
பொத்துக்கிட்டு போகட்டும். சம்போ மகாதேவா எனக்கு நட்டுக்குச்சியா உனக்கு தெரியும். எதையா இதான தடி இருக்குது அதுக்குள்ள கொடு. போதை ஏறிடுச்சுங்க அண்ணே. அம்மனே இதே போதையோட சரி இந்த மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்துல சரி எங்க திருவிழா நடந்தாலும் ஆமா முதல் நான் தான். எது பல்லுனுக்கு போறியா இல்ல பாத்திர வியாபாரத்துக்கான போறியா? சண்டாளா என்ன பார்த்தா பழு நிக்கிறமே தெரியுதா? இல்லனே நல்ல மனுஷன். கலை நிகழ்ச்சி செய்வதற்காக ஆமா என்ன தெரியுமா? என்ன ஒயிலாட்ட ஆடுறது, சரி கோல் அடிக்கிறது, குனிய வச்சு குத்துறதியா? அப்பா எப்பா அந்த வேலையெல்லாம் பாப்பீங்க? உனக்கு தெரியாதா? தெரியாதுண்ணே. அண்ணே அண்ணே தவற நினைக்க கூடாது. சொல்லுண்ணே. ஒவ்வொரு ஊர்லயும் ஆமா ஆத்தால கோவில் இருக்கும். கண்டிப்பா. அப்படி ஆத்தால கோவில் இருக்க வேலையில வருஷத்துக்கு ஒரு நாள் திருவிழா கும்பிடுவாங்கல்ல. ஆமையா. அப்படி இருக்கின்ற வேலையில பெண்கள்லாம் தலைமையில தூக்கிட்டு வருவாங்களே. ஆமா. என்னது அது? சாமி மேல அது முளைப்பாரி. என்னது முளைப்பாரி? ஓ நாக்குல வசம் வச்சு தைக்க. அப்புறம் தெளிவா சொல்லியா? பொங்க கூட அதெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. முளைப்பாரி. ஆமாண்ணே. முளைப்பாரி கொண்டு வந்து ஆத்தா வாசல் முனை வச்சு பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி. ஆமா அதையா குனிய வச்சு அடிக்கிறது. ஆமையா. வட்ட கும்மி, ஓ நீட்ட கும்மி, சந்து கும்மி, பொந்து கும்மியா? சந்து கும்மி பொந்து கும்மிலாம் எப்படின்னு? அப்படியா அண்ணே? நம்ம ஊர் மைதானத்தை பத்தியா? ஆமா ஒரு 1000 பேர் கும்மி அடிக்கலாம். சரி. சில ஊர் சின்னதா இருக்கும். சின்னதா இருக்கும். இடம் பத்தாது. பத்தாது பத்தாது. சந்து கொள்ளையும் பொந்து கொண்டு அடிப்பாங்கல்ல. ஆமா அதாங்க சந்து கும்மி. ஆமாண்ணே ஆமாண்ணே. அண்ணே நீ எல்லா பக்கமும் அடிச்சிருப்ப இருக்கு. கும்மி அடிப்போமா? ஆமா அடிப்பேன். ஹலோ ஹல் ஹலோ தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னினே நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னினே நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே நாதினம் தன்னினே நாதினம் தன்னினே நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னினே நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே நாதினம் தன்னினே நாதினம் தன்னினே நாதினம் தன்னானே நம்படி திருமரவரம் மாசரசரம் திரகாலிய கருப்பசாமி பக்தவ தெய்வத்த முன்னோரம் வெற்றியாமன மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பண்ணக்கு அழகு புப்பத்து அத்தா வரல புஞ்சலுக்கு அத்தா வரல புஞ்சலுக்கு தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னினே நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே ஒரு தன்னினே நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னினே நாதினம் தன்னினே நாதினம் தன்னினே நாதினம் தன்னானே நம்படி திருமரவரம் மாசரசரம் திரகாலிய கருப்பசாமி பக்தவ தெய்வத்த முன்னோரம் வெற்றியாமன மாரியம்மன சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே சித்திர கோபுரம் கட்டவே ஆலா பண்ணக்கு அழகு புப்பத்து அத்தா வரல புஞ்சலுக்கு அத்தா வரல புஞ்சலுக்கு தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னானே வந்தாச்சியா உறங்காமட்டிக்கு. சரி. அண்ணே ஆமா மாடு பிடிக்க போகணும். சைக்கிள் ராமசாமி மற்றும் பூசாரி தங்கராஜ், மேஸ்திரி கணேஷ் ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த நாடக விழா குழுவிற்காக 101 அம்பளிப்பாக அளித்துள்ளார். பாசத்தை இன்று மறவாத அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கலந்த வணக்கம். தை மாதம் 3ஆம் தேதி சரி உறங்காமட்டி வந்தாச்சு. ஆமா மாடு பிடிக்க போகணும். சரிண்ணே. அண்ணே ஆமாண்ணே. நான் மட்டுமல்ல, சரி என் நண்பன் ஒருத்தர் இருக்காயா, ஆஹா என் உயிர் நண்பன் ஆஹா முத்துராசு. சரி டே முத்து, அலை தரன்று ஆடா சேதுபதி சேதுபதி அலை தரன்று அலை தரன்று என்னடா பாக்குற? என்ன கண்டு திருட்டு கோழி பிடிச்ச மாதிரி. பரவாயில்ல இன்னைக்கு. ஏம்மா இந்த எங்கிட்டு போக பார்க்குது? யாரா?
ஆனால் இதுதான் நம்மள்ட்ட பிடிக்காத விஷயமே. என்னடா விஷயம்? ஒருத்தருக்கு அர்ஜென்ட்னா ஒருத்த மட்டும் போகணும். ஆமா 10 பேரையும் கூட்டிட்டு போறது கூட்டிச்சுறாங்க. இதான் மைக்கு போட்டு சொல்ல சொல்றாங்களா? ஏண்டா வெங்காயம், இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயமே நம்ம ஊரை பிரச்சனை. எல்லா ஊர்லயும் நடக்கிறது. அப்போ உனக்கு அது பிடிக்காதா? இப்போ ஆம்பளைக்கு ஒண்ணுக்கு வந்தா நம்ம மட்டும் போயிட்டு வரோமா இல்லையா? ஏன்டா 10 பேர் சேர்த்துக்கிறாங்க? ஐயா, இந்த ஆட்டைக்கு நான் வரலடா சாமி. டே முத்து, நான் தான். நல்லா இருக்கியா? நல்லாவே நல்லா இருப்பேன். நல்லா இருப்பியா? நீதான் நல்லா இருப்பேன். டேய், அதெல்லாம் நல்லா இருக்கிறியான்னு கேட்டேன். தங்கராசு வாங்க. என்கிட்ட சம்பளத்தை வாங்கிட்ட போல. ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல. சரி, என்ன பாதி வரணும். காலையில பெரிய பழம் தான், விடியறக்குள்ளேயே வந்துடும். சரி. டே முத்து, ஓய், இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? தாங்கள் மனுக்கு 5வது பிறந்த நாளில் ஆலோசனை நடந்து வருகிறது. இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? மயிரை புடுங்கின விசேஷம். எத்தனை டிப்படா கேப்ப? டேய், இப்பதான்டா சொல்லிட்டு வந்தேன். ஓ பெட்டிக்கார, நீதானே ஏஜென்ட்? அவனே குண்டில மூலம்டா போயிட்டு வரட்டம்டா. அட ஒண்ணுக்கு வேற போயிட்டு வா சாமி, அடுத்த நான் வச்சிரடா, போயிட்டு வா. போய் தொலையும். வீடு கெஞ்சிடாடா மனுஷன், பாவம்டா. ஆமா. டேய் முத்து, ஓய், இன்னைக்கு என்ன நாள்? தை மாதம் 3ஆம் தேதி. என்ன விசேஷம்? வெள்ளிக்கிழமை. என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. தாங்கள் மனுக்கு 5வது பிறந்த நாளில் ஆலோசனை நடந்து வருகிறது. இன்னைக்கு என்ன தேதி? என்கிட்ட நாய் மாட்டிக்கிச்சிரும். டேய், இந்த கத்துது. டேய் சொரி, நான் தான். இல்ல உன் குடும்பம் இங்கே கத்துற சவுண்ட் கேட்டுச்சுடா. என்ன வணித்தோடு பாய சுட்டுட்டாடா, அவ்வளோதான். கோவிந்தா, வெங்கட்ரமணா, ஏழுகுண்டரமணா. டேய் முத்துராசு, தை மாதம் 3ஆம் தேதி நாடா நல்லா இல்லை அவ்வளோ. ஏமா நீ என்னடா சொல்றது? நான் கேட்கறது நீ அது யாரை சொல்லும் போயிடுச்சு. விட்றா, பாவண்டா, தூக்கம் வந்துருச்சு போல இருக்குடா. சரி விடு. டே முத்துராசு, நாடம் பார்க்கறதே அடுத்து பெருசாக இருக்குது. அப்படியா? இதுக்கு மேலே இதுவரையும் பாத்தி, அது வரையும் உன்னை கையெடுத்து கும்பிட்றேன். போயிட்டு வரலாடியா. டேய், தை மாதம் 3ஆம் தேதி. ஆமா, நிறைந்த வெள்ளிக்கிழமை. நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. என் மகன் வெள்ளச்சாமிக்கு 5வது பிறந்த தினம். ஆமா, பிறந்தநாள் விழாவும் வீட்டுல கோலாகலமா நடக்குது. ஆமா, ஆனா கையில சல்லி பைசா காசு இல்லடா. எப்படி இருக்கு? நம்மளா யாரு? குடியார பயலுக. டேய், பிடிகார பயலுக. பிடிக்காரனுங்க, மாடுபடி வீரனுங்கடா. மாட்டை எங்கே தான் பிடிப்பியா? பழக்க தோசை ராசா. எங்கிட்டா பிடிக்கிறீங்க? டே முத்துராசு, ஓய், அங்க பாத்தியா? பார்த்தேன். தெரியுதா? தெரியுது. என்ன தெரியுது? பின்னாடி அம்புட்டு சொட்டையா தான் தெரியுது. எவன் பொண்டாட்டி பத்தினியா அவன் கண்ணுக்கு தெரியும். அப்ப என்ன பொண்டாட்டி அவசியங்கிறியா? நான் சொன்ன அந்த பேரை சொல்றா. என்னடா அதுக்கு ஏன் பொண்டாட்டிலாம் இருக்கிறியா? அப்ப என்ன தெரியுது சொல்லு. மாடு தொழு தெரியுது. மாடு தொழுக போயிருக்கா? அது இப்போ நோம்பு வச்சிருக்கா. அது இல்லடா, தொழுவுல வருதுடா மாடு. டேய், டேய், வாடி வாசல் திறந்தாச்சு. மாடனா திபுத்தி முத்துமுன்னு வந்துட்டு இருக்கு. ஒன்ன மாதிரி. ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு மாடுமே தெரியுதா? நீ மாடா? அலறுவலி யானடா தம்பி. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன பண்ணோம்? சாணி பிதுங்க மிதிக்க. ஆமா, என்ன யானை சொன்னீங்க? ஆண்டாள். ஆண்டாளு. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவன் தான் துணை, வள்ளிக்கு முருகன் துணை, இந்த பப்பன் சரத்துக்கு மரம் பொண்டாட்டிக்கு இந்த பிரபாகரன் துணை, நம்ம நண்பன் கருப்பையாவுக்கு செம்பிளி அடுத்த. உன் பேரை சொல்ற குடும்பத்தை சும்மா இருக்க சொல்றா. கருப்பையா, உன் பேரை சொன்னதுமே இங்க மாட்டிக்கிச்சுடா. டேய் முத்துராசு, ஓய், அப்படிலாம் சொல்லாதடா. டேய், ஓய், மாடு பிடிக்கணும், பிடிக்கிறோம், பரிசு அடிக்கணும், அடிக்கிறோம், சரக்கு குடிக்கணும். அண்ணே, ஆண்டே அண்ணே, மாடு பிடிக்க போறீங்க. வேற என்ன செம்பிளை பிடிக்க போறோமா? மைக் செட்டுக்கார அண்ணே சார்பாக, கணபதி ஆடியோ சார்பாக 5 பவுன் தங்க செய்யணும். மாட்டை பிடிச்ச நம்ம நாடகம்னாத்தான் பயப்படாத, பிடிக்க மாட்டாங்க, பயப்படாத. ஊர் பொதுமக்கள் சார்பாக ஸ்டீல் பீரோ, ஸ்கூட்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமே. வந்திருக்குல்ல, இன்னைக்கு மாட்டிடுவேன். 2 பேர் முத்துராசு, மாடு பிடிக்க போகணும்னா நம் குல வழக்கப்படி ஆடல் பாடல். நம்மட குட்டி ஆட்டம். டேய், ஆடல் பாடல், ஆட்டம் பாட்டம்டா. ஆட்டம். உரங்காமத்தி அடங்காத்தி கட்டி வெள்ளி கட்டி வெள்ளி கட்டி வெள்ளி கட்டி உரங்காமலை நாம செல்வோமானா. அட உரங்காமத்தி வெள்ளி கட்டி. டேய் 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 ஏய், ஐயோ, யானை காலை தூக்கிருச்சு. ஏண்டா டேய், உன்னை ஆட சொன்னாங்க, வதி மதிக்க சொன்னாங்களா? நீ ஆடுற மனுஷன் மாதிரி ஆடினது மிருக மாதிரி. மாடு புட்டி வீரனடா, வீரனடா,
வீர நடம் மயிலக்கால அடடா சூர நடம் ஆமா ஆமா கோயில் மடியா ஐயா ஐயா முத்துராசு அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரே ஆடுறாரு நீயே ஏயா அப்ப கெழுத்து போயலா இல்லைங்க நீங்க பெரிய மனுஷன் அவர் அப்படி சொல்லல உருவத்துல ஆட உருவத்துல சொன்னையா இவ்வளவு பெரிய யானை மாதிரி இருக்கிற அவனே ஆடுறானு நீ பூனைக்குட்டி மாதிரி இருக்கிற நீ ஆடக்கூடாதான்னு கேட்க ஆமாங்க இந்த ஈர வெங்காயம் பேசுறீல அப்ப ஆடுறா அப்ப நீ இங்கிட்டு வா நைவா போடுனே மாடுபடி அடடா வீர நடம் மயிலக்கால அடடா சூர நடம் ஏண்டா என்னடா டேய் உன்னை ஆட சொல்லல குண்டியா போடுறா சத்தியமா உன் குட்டி தான் தெரியுது பக்கமா ஒருத்தன் கூட தெரிய மாட்டேங்கிறேன் அண்ணே ஆனா தினமும் குண்டியா ஆனா எந்த தண்டிடா பஞ்சார கூட மாறுடா ஐயோப்பா டேய் முத்துராசு ஆச்சரியமா இருக்கு டேய் அடடே ஆச்சரிய குறி தம்பி வஞ்சகம் மொத்த உடம்பு இப்படித்தான் சொல்றேன் எனக்கு இருக்கு வச்சுக்கிறேன் ஏன்னா சூத்து வத்தி சூன்னு பிடிச்சானா அப்படியா டே முத்து நாந்தே மாடு வந்துருச்சு நீ முன்னாடி போய் ஏறு நான் பின்னாடி வந்து ஏறுறேன்டா ஆமா உனக்கு தொப்பா இருக்குதுல்ல பாவம் மாடு வேற தம்பி டேய் உனக்கு விவரம் தெரியல எங்க அண்ணன் அனுபவத்தை கேட்டு பாரு அண்ணே முன்னாடி வாட்டமா பின்னாடி வாட்டமா அடி அன்னக்கிளியே அது பாவம் சொல்லி மாடு பிடிக்க போறேன் போங்க போங்க நீங்க காலையில நீர்மலை எடுத்து என்ன போற கை கொடுத்துட்டு போங்க ஏன்னா இளவுக்க போறேன் இல்லனே மாடு மோசமான மாடு ஏற்கனவே 107 பேத்த குத்தி இருக்குது இப்ப நீ போனீங்கன்னா 108,000 அது நான் சொல்லக்கூடாது அட மாடுபடி முத்துராட்சி வீரனடா வீரனடா மயிலக்கால சூரனடா அட மாடுபுடி அடடா வீரனடா வீரனடா டேய் மாட்டப்பிடி பரிசை வாங்கு எல்லாம் கை தட்டணுமா ஆஹா அருமையான மாடு மாடு கிட்டியவே குத்துதையா ஆஹா ஆஹா கோவால் மாடு என்னடே கொக்கா டவுசரு அது போடுறது மாடு வெற்றி இன்னும் ஒரு ஆள் பிடிக்கணும் ஏண்டா உங்க அக்கா டவுசர் போடுற விஷயம் உனக்கு எப்படா தெரியும் அவங்க புரிஞ்சு எழுந்துருவாரு ஆனா டேய் உலகத்திலே அக்கா டவுசர் போடுற விஷயத்த மைக்கு போட்டு சொன்ன முத ஆம்பளை நீ தான்டா இது என்ன வணக்கம் அண்ணே ஆமா எதுல விட்டேன் ஓ வாயில தான் நான் அப்பயே சொன்னேன்ல முன்னாடி போகாதடா பின்னாடி ஏறான்ட்டு இப்போ முன்னாடி முகரை காமிச்சு என்ன பண்ணுச்சு மாடு முட்டை முன்னாடி போய் தான் முட்டை வருது முட்டை வந்து நான் ஆம்லேட் படுத்துன்னு முட்டை வந்தா ஆம்லேட் படுத்துன்னு அடே பாய வருதுடா பாய வச்சா போட்டு தூங்குடா இப்போ நான் அந்த வேலை தான் பார்க்க போறேன் இப்போ எனக்கு இருக்கிறது நினைப்பே அப்படித்தான் மாடுனா பாயத்தை வீட்டில் மட்டும் 4 மாடு பிடிக்கிறேன் 5 மாடு பிடிக்கிறேன்ற அதெல்லாம் புள்ளக்காரி மாடுறா எப்படி பிடிப்பீங்க அடியில தண்ணி தெளிச்சிட்டு விளக்கணை போட்டு உருணுன்னா குன்னுக்கிட்டு பின்னாடி பாவிப்பேல அது கரவ மாடுறா அது பிடிச்ச புள்ளக்காரி மாடுறா அது பிடிச்சாத்தான் நம்ம உடம்புக்கு ஏன் சகல சொல்லு சித்தப்பா ஏண்டா நான் சகலன்ற சித்தப்பாங்கிற முறை மாத்திரையடா மானம் கட்ட குடும்பம் டேய் மதுரைக்காரன் தெக்கத்தி கல்ல நான் மலேசியக்காரனா அப்ப பிடிக்கிறதுனா வெங்காயம் மயிர புங்கோட முட்டை வருது மாடு அது வேற செஞ்சு அப்படிங்கிறதுக்கு என்ன மதுரைக்காரன்டா பிடிக்காத மாடா எம்புட்டு மாடு பிடிச்சிருக்கான் அம்புட்டு கழட்டு மாடுது அதுலயும் மருகாப்புல பிடிச்சது புதி டேய் தம்பி நீ ஓரமாயிரு நான் ஓரமாயிரு நீ கோரமாயிரு அட ஓரமாயிரா நான் போய் பிடிக்கிறேன்டா அதோட இன்னைக்கு நீ மாட்டு மேல ஏறுற மாடு இன்னோட சாகுது முன்னால சீருது மயிலக்கால பின்னால பாயுது மச்சக்கால அடக்கி ஆடுது முரட்டுக்கால யாருக்கும் மயமில்லை மாறாத வெற்றிக்கு விளையாட்டில் உடல் பலமாகிட்டு ஆடுவோம் கொண்டாடுவோம் ஆஹா மாடு அருமையான மாடு 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 வெற்றி பெற்றது அட துண்டை போட்டு கட்டியா குடலு சரி மாடு குத்திருச்சு பட்டாப்படி தெரியுது முத்துராசு என்ன காப்பாத்துறா முத்து முதல்ல என்ன காப்பாத்துறேன்
டே முத்து ஐயோ யானைகிட்ட மாட்டிக்கிட்ட தும்பிக்கையில டே முத்துராசு ஆண்டவா டே நண்பா என்னடா என்னை கொல்ல பார்க்கறாங்களே என் பொண்டாட்டி சொன்னடா முத்து ஏன் பொண்டாட்டின்னு தான் சொன்னேன் நம்ம பொண்டாட்டி என்னடா சொன்னா நம்ம உனக்கு குத்தல் கொடுத்துக்கிறேன் என் பொண்டாட்டி ஓ முண்டாட்டி வேற என் முண்டாட்டி வேறயா என் பொண்டாட்டி உனக்கு மாமியா வேணும்டா டே முத்துராசு சொல்லு மறுபடியும் போவாதீங்க கொல்லாத சொப்பன நானும் கண்டேன் இது கட்டப்பொம்மை நடமே இல்ல முத்துராசு மாடு பிடிக்க போவாதீங்க எவ்வளவு சொல்ல ஆமா டே முத்து ஓய் என் பொண்டாட்டி பேச்ச கேட்காம போல அழுகாம சொல்ற ஒரு மனுஷனும் புரிய மாட்டேங்குது டே முத்து ஓய் என் பொண்டாட்டி பேச்ச ஐயோ வேற மாதிரி கேக்குதுடா சரி சரி உன் காதுல எப்பரா கேட்டுச்சு அது நான் ஊர்ல சொல்லிட்டு செருப்படி வாங்கட்டுமா டே முத்துராசு விட்டு கேக்குதுடா அப்படியா டே முத்து ஓய் என் பொண்டாட்டி சொல்ல கேட்காம போனதுக்கு இப்படி சொல்ற அப்போ மாடி என்னை இங்கே முட்டிருச்சுடா முத்துராசு எங்க இல்ல நல்லா பார்த்துக்க மகாஜனங்களே ஒருத்தனுக்கு மாடு நான் சொல்றது நல்லா கேளுங்க ஒருத்தனுக்கு மாடு காலத்தில் முட்டும் இடுப்பில் முட்டும் வயிற்றுல அல்லையில முட்டும் ஆமாண்டா இவனுக்கு மாடு இங்கே முட்டிருச்சாண்டா அதாயா அல்லைடா முத்துராசு எங்கடா முட்டுது மாடு டே முத்துராசு இது அந்த ஆட்டோக்காரனுக்கு முட்டினது அவங்க மாடு டேய் ஓய் இத்தனை நாள் ஒண்ணு மண்ணா பழகனவே அதுக்கு இப்போ நான் ஒண்ணு மட்டும் செத்து போயிட்டேனா அதுக்கு நீ என்ன பண்ணுவ இந்த டைலாக் உன்னை விட்டு போக போறேன்டா ஆமாண்டா முத்துராசு நான் சாக போறேன் ஒருவேளை செத்து போயிட்டேனா உன் பொண்டாட்டி இப்ப நான் பாத்துக்குவேன்ல சத்தியமா வீட்டை போட்டு கூட விட மாட்டேன் கவலைப்படாத ஆன்லைன் இருக்குது நான் பேசிக்கிறேன் டே முத்துராசு ஓய் எனக்கு கடைசி ஒரு ஆசை என்ன ஆசை என் ஆசை நிறைவேற்றி வைப்பியா சத்தியமா நிறைவேற்றிக்காம நான் போறேன் ஆமா ஆமா நான் செத்த பிறகு என்ன தோல் மேல தூக்கிக்கிட்டு நீ ஊர்வலமா போகணும்டா எதை தோல் மேல தூக்கிவிட்டு ஊர்வலமா போகணும்டா என் கடைசி ஆசை எதா என்ன தோல் மேல தூக்கிவிட்டு ஒன்னே ஏயா நீ இந்த அந்த ரோடு வரைக்கும் தூக்கிட்டு போ பார்க்கலாம் நீ ஏன் ரோடு முண்டை போற மேடை விட்டு இறங்க முடியுமா அப்படி சொல்லு உன்னால முடியாது ரோடு வரைக்கும் ஏன் போற டேய் முத்துராசு ஓய் எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது எனக்கு அது நாக்கெல்லாம் வர்றது டேய் ஓய் முத்துராசு என்ன தாங்கி பிடிச்சுக்கலாம் முத்து ஐயோ யானை சாஞ்சிருச்சு பிடி 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 விழாக்கம் டேய் நடிக்கலாம் இவ்வளவுக்கு நடிக்க என்ன போட்டு கொண்டுட்டு நடிக்காது கல சம்பளம் நடிடா நடிடா பொருளா நீ சாக போற சோக மாதிரி முண்டை ஐயோ வலிக்குதுடா அடே கொண்டு நத்த வருதா முத்துராசு நத்த வருதா புளுத்தி விட்டு வரல டேய் முத்து புளுதி வெட்டிடா டேய் இருடா போட்டு கட்டா முதல்ல நிக்க மாட்டீங்களா அன்பார்ந்த உனக்கு துண்டு வத்தாது அன்பார்ந்த நாடக கிளாஸ் அப்புறம் மகள ரெண்டு சேசி இருந்தா வர சொல்லுங்க விழா கம்பெனியில் வைக்க அதான் அத்துட்டு அப்புறம் என்னத்த உன்னெல்லாம் தாங்கி பிடிக்கணும்னா சேசி இப்போ கொண்டாந்து இப்படி நிப்பாட்டினத்தேன் டேய் முத்துராசு தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க அப்புறம் நான் அப்பாட்டினா சொல்லுவாங்க அப்பாட்டிக்கு என்னடா அர்த்தம் நீ வீடியோ காலில் பேசுறீங்களா அதுதான் அர்த்தம் அது எங்க அக்காடா அக்கா அக்கா வந்திருக்கேன்டா டேய் முத்துராசு சரி அழுகுடா அப்பட்ட சிரிக்காத மாடு முட்டிருச்சுடா தண்ணி தண்ணிதான் உலகத்தை மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவ மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று கல்லை செம்பாரி மகன் வெள்ளச்சாமி காட்டு மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் காட்டு மனம் இருந்தால் கவலை பறந்து விடும் கூட்டை திறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கூட்டை இறந்து விட்டால் அந்த குருவி பறந்து விடும் கொடுக்க எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா கணக்கை முடித்து விட்டேன் ஒரு கவலை முடி
தவறு செய்தால் தாயும் இடம் கொடுத்தால் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பத்தம் வளர்த்து விட்டோம் வந்து பிறந்து விட்டோம் வெறும் பந்தம் வளர்த்து விட்டோம் மனது துடைக்கின்றது மயக்கம் வருகின்றது அழுது லாபம் என்ன அவன் ஆட்சி நடக்கின்றது மனித நினைப்பது வாழ்வு நிலைக்கின்றது 35,000 ரூபா நாடகம் முடிஞ்சு வச்சுரா. எதுக்கு கை நீ இப்போ நான் சாப்பிட்றதுக்கா? முத்துராசு ஓய். ஆனா நான் சாகும் போது சந்தோஷமா கை தட்டுவாங்க நான் பார்க்கிறேன். எம்ஜிஆர் கூட இந்த நடிப்பு நடிச்சாடா. சிவாஜி அதனால தான் செத்து போயிட்டாங்க. ஐயோ அப்பா உங்களை நீங்க பாடுற பார்த்தா அவர் செத்துருப்பாரு. ஆமாம் ஆமாம். நெஞ்செல்லாம் வலிக்குதுடா வீட்டில் ஒழுவத்துக்கு. முத்துராசு நண்பா நான் தான் எனக்கு கடைசி ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? என்ன முத்து நான் செத்த பிறகு என் கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடாம என் மகன் வெள்ளச்சாமிக்கு சொல்லி கொடுப்பியா? என் மகனுக்கு யார் சொல்லி தர்றது? ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மாறப்பா தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பார். நிகழும் அழுவது ஏது அந்த பறவையும் அழ அறியாது நீ புகும்போது உள் தைப்பது காலறியாது மகனே மகனே தோல்வி கிடையாது 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 மகனே சாமி. நான் வச்சிருக்கு ஒரு சட்டை அதையும் கழிச்சு விட்டு போயிட்டேன். நீ என்ன பண்ணுறது எடுத்துக்கலாம் நாளைக்கு. ஏய் அப்பா எந்த தண்டி உருவம்டா சாமி. எப்படியா தாங்கினேன்? ஒரு மனசாட்சி இல்லையா? இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி செய்ததெல்லாம் போடாதீங்க. நமக்கு நம்ம உடம்புக்கு அந்த மாதிரி போடுங்க. ஏஜென்ட் யார் நீ தானே? ஆமாம் ஆமாம். முகரமசிர பார். நாளைக்கு மாற்றிக்கலாம். நாளைக்கு அப்புச்சாமி அப்புச்சாமியை போட்டுக்கலாம். ஐயா அதுக்கு இவர் பரவாயில்லப்பா. வணக்கம். ஏன் எந்த தண்டிட்டா உருவம்? இவன் உடலில் பாம்புடுங்க 50 சப்பாத்தி தின்றுருப்பேன் போல. ஆமாம் ஆமாம். வயிறு மட்டும் முன்னாடி தனியாக கிடக்குதேடா. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன தெரியுமா? என்னய்யா? தாலமஸ்டர் என்ன இன்னொரு சந்தேகம் தெரியுமா? என்னய்யா? இவன் பொட்டாட்டி எப்படி இவன் கூட வருது? எப்படி சந்தேகமாக தான் இருக்குது. ஆமையா. ஆமாம் ஒரு வேலை இப்பெல்லாம் படுத்தா என்ன சரி பாப்போம். யோசனை பண்ணி பாரு. அப்புறம் காலைல தோசை கரண்டியை படுத்தா எடுக்கிற மாதிரி சுரண்டு தான் எடுக்கணும். ஏன் ஆயா நம்மளவே ஆம்பளையே இந்த வாடு படுத்துறியான். வீட்டில் என்ன எது பண்ணுவேன் தெரியும். யாருக்கு தெரியும்? சேதுபதி இனிமேல் நீ போடாதடா நான் போட்டுக்கிறேன். சரி அடுத்துற சேதுபதி நீ இனிமேல் அவன் போட நீ போட்டுக்க. அப்போ தான் குட்டட்டி கட்டட்டின்னு எனக்கு மாதிரி இருப்பேன். அதனால் அந்த வாட்டர் கடை போட்டு ஏன் அமைக்கிட்டே கிடக்குற நீ முட்டை விடு போட்டு. ஆமாம் நீ கல்யாணம் பண்ணிட்டியா இல்லையா? என்ன ஆகலை? பண்ணிட்டேன். பண்ணியுமா இப்படி போட்டு அமுக்குற? சிரிக்காதியம்மா நான் சோகத்தில் இருக்கிறேன். சரி எது சொன்னாலும் சிரிக்கிறிய? நண்பர் செத்து போயிட்டாருன்னு சோகத்தில் இருக்கிறேன். அவனா பாம்பு கொடுக்க என்ன கொண்டிருப்பான்டா நம்மளாம். ஏ அந்த வாயை மூட சொல்கிறான். அன்பார்ந்த நாடக சிவர மக்களே, சோகசேனி யாரும் சிரிக்கக்கூடாது. சிரிப்பு தெரிச்சு சிரிச்சுட்டா வர்றா. சேதுவை செத்துட்டான். இப்போ எனக்கு என்ன ஃபீலிங்குன்னா என்ன இப்போ ஆடி ஓடி என்னை பிள்ளை வத்த பொம்பளை மாதிரி ஆக்கிட்டேன். இப்போ எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி இருக்குதுப்பா. காலையில் 2 ஊசி போட்டுக்கலாம். போட்டு சாஞ்சாம்பரம் ஒரு சாயி நண்பான்னு அத்தோட இப்பு எலும்பு நான் இதனாலேயே பெண்ணாலேயே 3 கோட்டு எக்ஸ்ட்ரா அடிக்கிற மாதிரி இருக்குது காலையில். சரி சாப்பிட்றியா? அதனால சேதுபதி மாண்டு மடிந்து விட்டார். சரி சேதுபதி மாண்டு மடிந்து விட்டார். அட இந்த முள்ளு கல்கோட்ட தங்கராசினி எத்துட்டேன்னு செய்தி கேட்டு. சாமி நீ போய் தலை. எப்போதான் போவேன் போ. கொல்லி வைக்காம நான் போக மாட்டேன். சரி பாப்போம். சும்மா சொன்னேன். எல்லாரும் 16 மீட்டர் பெருவாழ் வாழ்க. ஆமாம் ஆமாம். இதுக்கு